ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீனி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பூண்டு நல்லா இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நசுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கின உடனே ஒரு பெரிய தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கரைச்சிக்கோங்க. இதில் வேணும் ஒரு தக்காளியை சேர்த்து கரைச்சிக்கோங்க. நம்ம மத்தி மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா அந்த மிளகா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்ச பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா குழம்பு திக்கானோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மத்தி மீனை போட்டுலாம். ஒரே ஒரு சங்கரா மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க, அதையும் நான் அதிலே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான்.